அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலக சாவியை பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைக்கக்கூடிய நாள் ஜூன் 5ஆம் தேதி. தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இருந்த இடம் தெரியாமல் போகிவிடும் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் புகழேந்தி அவர்கள் கூறியிருப்பது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவின் தலைமையில் செயல்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாரும் மதிக்கவில்லை என்று வெளிப்படையாகவே நேற்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நேற்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போதெல்லாம் எதிர்ப்புகள் தான் அப்பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர்களும் பேசும் பொருளாக இருந்தது. காரணம், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டது மிக மிக மோசமான வேட்பாளர்களை தான் இந்த முறை நீங்கள் தொகுதிக்கு பங்கீடு செய்திருக்கிறீர்கள் என்றும், இதனால் தேர்தலில் தோல்வியடைந்தால் அதற்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு, வெற்றியடைந்தாலும் அதற்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு என்பதற்கேற்ப மாவட்ட செயலாளர்கள் தங்களது கருத்துக்களை நேற்று வெளியிட்டார்கள். இதற்குத்தான் தலைமையின் மீது நீங்கள் பாசமோ அல்லது மரியாதையோ வைக்கவில்லை என்று, பணத்திற்கு மட்டும்தான் நீங்கள் செயல்படுகிறீர்களா? புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தலைமை வகித்த பொழுது உங்களது மரியாதை இருந்தது, ஆனால் தற்பொழுது நான் பதவியேற்றால் உங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியவில்லை என்றும், நீங்கள் என் மீது வைக்கக்கூடிய பாசம் கிடையாது, பணம்தான் என்பதற்கேற்ப கடுமையான விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்ததன் காரணமாக அதிமுகவை தற்பொழுது மீண்டும் இரண்டாக உடையக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டது. ஏற்கனவே 2 வாரங்களாகவே சசிகலா அவர்கள் அதிமுகவை எப்படியாவது இணைத்து விடலாம் என்று ஒரு பக்கம் ஆலோசனை நடத்தி வந்த நிலையில், நேற்று முன்தினம்தான் எடப்பாடி, டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் அனைவரும் ஒன்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அதிமுக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தழுவ முடியும் என்றும் கூறியிருந்தார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு ஆதரவாக தெரிவிக்கும் விதமாக இந்த சம்பவத்தை செய்தாரா, அல்லது அதிமுகவின் நிர்வாகிகள் தன் மீது மரியாதையோ அல்லது தன் பேச்சை கேட்காமல் இருப்பதன் காரணமாக விரக்தியில் இவ்வாறு கூறினாரா என்று மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அதிமுகவின் தலைமை அலுவலகம் பன்னீர்செல்வம் அவர்களது கையில்தான் வரும். ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக மக்கள் மீதும் அதிமுகவின் தொண்டர்கள் மீதும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது ஆசியுடன் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டதாக ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். வெற்றி மட்டும்தான் எங்களது கண்களில் தெரிகிறது என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருப்பது அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான ஒரு ஆயுதமாக இது அமைந்திருக்கிறது என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார்.